ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஈவேராவை பற்றி நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று அளித்த பேட்டி சர்ச்சையானது. பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க என் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இருக்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமுத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமுத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. இதை கண்டித்து சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை ஈவேரா திராவிட கழகம் சார்பில் இன்று முற்றுகையிட்டனர். சீமான் இதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் என கோஷமிட்டனர். சீமான் வீட்டிற்கு நிர்வாகி ஒருவர் வந்தபோது அவரது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. சீமான் வீட்டுக்கு செல்லும் பாதையில் பேரிகார்டுகள் அமைத்து போலீசார் தடுத்தனர். போலீசார் எச்சரித்தும் கலைந்து செல்லாததால் தள்ளுமுள்ளு உருவாகியது. குண்டுக்கட்டாக கைது செய்த நீலாங்கரை போலீசார் அவர்களை திருமண மண்டபத்தில் அடைத்தனர். சீமான் வீட்டுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த 4 பக்கத்தில் இவர்கள் சொன்ன அந்த கொச்சையான செய்தி பெரியாரால் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படி அபாண்டமான பொய்யை சீமான் பரப்பி வருகின்றார். இப்படி ஏற்கனவே 1973ஆம் ஆண்டு துக்ளக் ஒரு தவறான செய்தியை பரப்பியது. என்னென்று சொன்னால், பெரியார் அடுத்தவன் பொண்டாட்டியை பெண்டாட சொல்கின்றார், அடுத்தவன் மனைவியை பெண்டாள சொல்கின்றார் என்று துக்ளக் ஒரு செய்தியை போட்டது. எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த உயர்நீதிமன்றத்தில் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார் அந்த செய்தியை போட்டதற்கு. அப்படி ஒரு நிலையை இப்போது இந்த சீமான் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி தொடர்ந்து தவறான செய்திகளை பரப்பி வருகின்ற சீமான் இப்போது இங்கே பாண்டிச்சேரியில இருப்பதாக அறிகிறோம். பாண்டிச்சேரியிலும் எங்களுடைய பெரியார் திராவிட கழக தோழர்கள் அவர் தங்கி இருக்கிற இடத்துல போய் கேட்க இருக்கின்றார்கள், செல்ல இருக்கின்றார்கள். எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம். ஆதாரம்